ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த ரியல்மி அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனலில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஜுகேஷன் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் பற்றி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு உள்ள லெசன் போக போக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கே அப்படின்னா என்ன அப்படின்னா கேங்கிறது என்ன அப்படின்னா கெல்வின். கேங்கிறது என்ன அப்படின்னா கெல்வின். இந்த கெல்வின் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா மீட்டர். மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர். இது வந்து எம் அப்படிங்கிற ஸ்மால் எம் தான் நம்ம வந்து இதுக்கு போடணும். அதே போல் கெல்வின் நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கெல்வின் வந்து போடும்போது கேபிட்டல் லெட்டர் கே யூஸ் பண்ணணும். அதே போல் வந்துட்டு மீட்டர் வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்மால் எம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்மால் எம் இந்த மாதிரி ஸ்மால் எம் தான் நம்ம போடணும். இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது, அது தப்பு. அது மாதிரி போடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர். ஏ அப்படிங்கிறது ஆம்பியர். இதுவும் அதே போல் கேபிட்டல் லெட்டர் ஏ. பட் ஆனால் நம்ம ஆம்பியரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது எப்பயுமே ஆம்பியர் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். AMPERE அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து எஸ் அப்படிங்கிறது செகண்ட். அடுத்து MOL அப்படின்னா இது என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மோல் அப்படின்னு நம்ம இதை சொல்லணும். MOLE அப்படிங்கிறதையும் நம்ம மோல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து கையில் ஏதாவது வச்சுருக்கீங்க. இப்போ வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் இப்போ சாக் பீஸே இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இப்போ அதில் கால்சியம் இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது வந்துட்டு மோலுங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கும்போது இப்போ இதே அந்த சாக் பீஸ் வந்து நீங்கள் தூளாக பவுட்ராக்கி அதை ஒரு தண்ணியில் கரைக்கிறீங்கன்னா அதில் வந்து அந்த 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 சாக் பீஸுடைய அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த பவுடர் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது இந்த மோல் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது வந்து கேஜி அப்படிங்கிறது கிலோகிராம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிலோகிராம். கேஜி அப்படின்னா கிலோகிராம். இது வந்து மாஸாக கால்குலேட் பண்ணுறதுக்கு. அடுத்து சிடி. இது ரெண்டுமே பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. சிடி ரெண்டையுமே கேண்டலா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுடைய இன்டென்சிட்டியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேண்டலா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா to understand the need for measurement in daily life, to define length, mass and time, to evaluate the values of some physical quantities in terms of their units and subunits, to identify zero error and parallax error, to construct measuring tools models, to solve problems based on conversion of units. ஸோ பேசிக்காக அதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த லெசன் மூலிமா. இதில் லென்த்து மாசு டைம் பற்றிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா to evaluate the values of some physical quantities in terms of their units and subunits. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா to identify zero error and parallax error. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா to construct measuring tools. அடுத்தது வந்து to solve problems based on conversion of units. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன இருக்குது? யுவர் பிரதர் ஆஸ்க் யூ வாட் யுவர் ஹைட் இஸ். ஹவ் வில் யூ மெஷர் இட் அண்ட் டெல் ஹிம்.
இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிரதரோ சிஸ்டரோ யாரோ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க உங்களோட ஹைட் என்ன அப்படின்னு. அப்போ நீங்கள் அதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? யுவர் ஃப்ரெண்ட் டிசைட் டு ப்ளே கபடி. ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ். ஸோ கபடி ப்ளே பண்ணணும், எப்படி நீங்கள் வந்துட்டு அதுக்கான பார்டர் லைன்ஸை ட்ரா பண்ணுவீங்க? யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ அ பேக் அண்ட் ஆஸ்க் யூ டு கெட் பொட்டேட்டோஸ். ஹவ் வில் யூ ஆஸ்க் த ஷாப்கீப்பர். உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு பேக்கை கொடுத்துட்டு கடைக்கு போய் பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கடைக்காரங்க கிட்ட போய், ஷாப்கீப்பர் அப்படின்னா கடைக்காரங்க, ஸோ அந்த கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்களா அவங்க தான், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. அடுத்தது யுவர் மதர் கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க்மேன் டெய்லி. ஹவு மச் டஸ் ஷீ கெட். ஸோ டெய்லி வந்துட்டு உங்கள் மம்மி பால் வாங்குறாங்க இல்லையா, அப்போ எவ்வளோ எப்படி என்னன்னு சொல்லி கேட்டு பால் வாங்குறாங்க, அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம். அடுத்தது ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷர் கெரோசின் வைல் செல்லிங் இட். கடையில் ஷாப்கீப்பர் வந்து கெரோசின் செல் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து எப்படி அளந்து வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி வந்து நடக்குது, எப்படி வந்து இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறோம். டு டூ த டாஸ்க் கிவன் above we need to know about measurement. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா எதெல்லாம், அதாவது ஹைட்டை பற்றியோ இல்லை வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணுறதை பற்றியோ, இல்லை வந்து நம்ம ஒரு பொருள் கடைக்கு போனால் காய்கறி வாங்குறது, இல்லை பால் வாங்குறது, இல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே போல் வந்துட்டு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க கெரோசின் வாங்குறீங்கன்னா அதை எப்படி கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட, நம்ம எப்படி கேட்கணும், எப்படி நம்ம கலந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து இந்த உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some quantities is known as measurement. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்ன? ஸோ மெஷர்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்ன? த கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. அடுத்தது measurement of a quantity has two parts, number and a unit. ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட் இருக்கக்கூடியது, ஒன்று நம்பர் இருக்கும், இன்னொன்று அது பக்கத்துலேயே அதுக்கான யூனிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. To measure the quantities we need measuring tools. What are the measuring tools that you know? Which of those tools you will use to do the task listed above and the similar ones? சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மெஷரிங் டூல்ஸ், மெஷரிங் டேப் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெஷரிங் டேப் இருக்குது, அடுத்து பேலன்ஸ் இருக்குது, அடுத்தது ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல் இருக்குது, அடுத்தது ஸ்டாப் கிளாக் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் பார்த்துருப்போம். மெஷரிங் டேப்பு இது வந்து மோஸ்ட்லி டைலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பேலன்ஸு, இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா காய்கறி கடையில், கிராசரி ஷாப்லலாம் இருக்கும். அடுத்து இந்த மீட்ரு ஸ்கேலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லென்த்து மெஷர் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கிளாக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில டூல்ஸ். எதுக்கான டூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் டூல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னா லென்த் இருக்குது. வாட் இஸ் லென்த்னா என்ன? லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் and the other desired point is known as length. The distance between one point and the other desired point is known as length. சரி, ஓகே.
இட் மே பி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் யுவர் புக். இப்போ புக் இருக்குது அப்படின்னா அதனுடைய எட்ஜஸ் ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிரவுண்ட் இன் யுவர் ஸ்கூல் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். ஸோ இது என்னவா இருக்குன்னா எட்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் ஒரு டேப் வச்சு இந்த டேபிள் அளந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேபிளுடைய இங்கே பாருங்கள், இந்த டேபிளுடைய இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு உண்டான இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. The standard unit of length is meter. The standard unit of length is meter. It is represented by the letter M. It is represented by the letter M. M அப்படிங்கிற லெட்டரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறோம். வெரி ஸ்மால் லென்த்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர். ஸோ இதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லென்த்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மில்லிமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. மில்லிமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் சென்டிமீட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அது நமக்கே தெரியும் இல்லையா. சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்டிமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இதை வந்து லார்ஜர் லென்த்தை மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு உண்டான லென்த் இதெல்லாம் வந்து லார்ஜர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ஹைட் ஆஃப் ஏ பில்டிங், ஒரு பில்டிங்குடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க, மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மாலர் லென்த்லாம் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸ்மாலர் லென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். லார்ஜர் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். ஸோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த், சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோமீட்டர். ஸோ அதை வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், நோ த யூனிட் ஆஃப் லென்த். லென்த்துக்கு என்னென்ன யூனிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அடுத்தது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அடுத்தது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 millimeter. 1 centimeter is equal to 10 millimeter. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எஸ்ஐ யூனிட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கூட நான் சொன்னேன். அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷனில் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மெஷரிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, மெஷரிங் டேப்பு, பேலன்ஸு, அடுத்தது வந்து மீட்டர் ஸ்கேலு, ஸ்டாப் கிளாக்கு இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோம். அடுத்தது லென்த் பார்த்தோம். லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் அதர் டிசைர் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். இது வந்து எம் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா the comparison of unknown quantities with known quantity is known as measurement அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து know the length of unit. யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற யூனிட்ஸில் லென்த்துக்கு இருக்கக்கூடிய மற்ற யூனிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 centimeter is equal to 10 millimeter. சரி, ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் subscribe my channel.